வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிக் கிச்சனில் இயற்கை உணவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இயற்கை உணவுக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துடலாம். ஒரு பிளேட்டில் நைட்டு ஊற வச்ச வேர்க்கடலையை தண்ணியை மட்டும் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் 20 எடுத்துக்குங்க பொடிதாக கட் பண்ணி, அரை மூடி தேங்காய் அதையும் பொடிதாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. நீங்கள் துருவலாக கூட எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். இது நைட்டு ஊற வச்ச கடலை, 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு கடலை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையில் புரத சத்து அதிகமாக இருக்குது. வேக வைத்த கடலை வறுத்த கடலையை விட இதில் முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. பேரிச்சம்பழத்தில் அயன் அதிகமாக இருக்குது. உலர் திராட்சையில் விட்டமின் பி நமக்கு கிடைக்குது. இது இரத்த சோகை நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இயற்கை உணவு நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட. அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை 3 வேளையும் உணவாக எடுத்துக்கிட்டாங்க. நம்மளால் அந்த மாதிரி 3 வேளையும் உணவாக எடுத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு நேரமாவது காலையில் ஒரு நேரம் இதை நம்ம உணவாக எடுத்துக்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இது ஆரோக்கியமானதும் கூட. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த மாதிரி காலை உணவை ரெடி பண்ணிக்கோங்க. இது ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.